தமிழ்நாடு அரசியல்ல ஒரு புது ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. தவேகவோட என்ட்ரியால என்னெல்லாம் மாறப்போகுது வாங்க பாக்கலாம். பாருங்க, 50 வருஷமா தமிழ்நாட்டுல 2 கட்சிகள் தான். ஆனா இப்போ ஒரு புது சேலஞ்சர் வந்திருக்காரு. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, திராவிட கோட்டை, புது சவால்கள், அப்புறம் தமிழ்நாட்டோட எதிர்காலம் என்னன்னு அலச போறோம். முதல்ல இப்போ இருக்கிற திராவிட அரசியல் களத்தை பத்தி பாத்துரலாம். திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகள் தான் பல வருஷமா தமிழ்நாட்டோட அதிகார மையம். சமூக நீதி, மாநில உரிமைன்னு இதோட கொள்கைகள் தான் தமிழ்நாட்டோட அடையாளமாவே இருக்கு. ஆனா இப்போ இந்த பெரிய கட்சிகளுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வெற்றிடத்தால தான் புதுசா சில கட்சிகள் உள்ள வராங்க. இங்கதான் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் மூலமா அரசியல்ல ஒரு பெரிய என்ட்ரி கொடுக்கறாரு. விஜயோட முதல் அட்டாக் ஊழல் மேலதான். சிஸ்டம நேரடியா கேள்வி கேட்கிறாரு. தவக மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியம்னு ஒரு மாற்று அரசியல பேசுறாங்க. இதனால தமிழ்நாட்டுல ஒரு சித்தாந்த மோதலே உருவாகியிருக்கு. திராவிடம் சமூக நீதியோ பேசுது, ஆனா தமிழ் தேசியம் தமிழ் இன அடையாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அப்போ விஜயோட தவறகு இந்த பக்கம் நிக்கிற. தவடிக்க ஒரு ஹைபிரிட் பாதையை தேர்ந்தெடுக்குது. திராவிட தலைவர்களை ஏத்துக்கிட்டாலும் நாத்திகம் மாதிரி விஷயங்கள்ல இருந்து விலகி நிக்கிறாங்க. சரி, இந்த புது என்ட்ரியால எலெக்ஷன் கணக்கு எப்படி மாறப்போகுது? 2024 ரிசல்ட்ட பாருங்க. திமுக கூட்டணிக்கு எதிரான ஓட்டுகள் பிரிஞ்சு கிடக்கு. 2026 தேர்தலுக்கு அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சா அது ஒரு வலுவான சக்தியா இருக்கும். இப்போ தவகவோட ரோல் ரொம்ப முக்கியம். அவங்க ஓட்டுகளை பெருக்கலாம், இல்லனா ஒரு கூட்டணியை தீர்மானிக்கலாம். சரி, தவேக மத்த கட்சிகளை எப்படி பாக்குது? அவங்களோட நிலைப்பாடு என்ன? திமுகவை ஊழல் காரணமா அரசியல் எதிரியாவும், பாஜகவை சித்தாந்த எதிரியாவும் விஜய் அறிவிச்சிருக்கார். அவங்களோட மெயின் டார்கெட்டே சித்தாந்த முகமூடிக்கு பின்னால இருக்கிற ஊழல் தான். அப்போ தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியல் எப்படி இருக்க போகுது? ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த 2 கட்சிங்கிற போட்டி இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. இனி பல முனை போட்டி தான். இந்த புது சக்திகளால 50 வருஷ அரசியல் கட்டமைப்ப உழைக்க